ஓம் சாந்தி. இன்றைய முரளியில் பிராமண உலகத்தை பற்றி தந்தை மிக அழகாக வர்ணிக்கின்றார். மீண்டும் அதனை பார்ப்போம். இன்று பிராமண உலகை படைப்பவர் நாலாபுறமும் உள்ள தனது பிராமண குழந்தைகளை பார்த்து கொண்டிருக்கின்றார். இந்த பிராமண உலகம் சின்ன சிறிய உலகம், ஆனால் மிக உயர்ந்த அன்பான உலகம். இந்த பிராமண உலகம் அகிலத்திலேயே விசேஷ ஆத்மாக்களின் உலகம். ஒவ்வொரு பிராமணரும் கோடியில் சிலர், அந்த சிலரிலும் சில ஆத்மாக்கள். ஏனெனில் தனது தந்தையை தெரிந்து கொண்டு தந்தையின் ஆஸ்திக்கு அதிகாரி ஆகியுள்ளனர். தந்தை எந்த அளவிற்கு உயர்ந்ததிலும் உயர்ந்தவரோ, தந்தையை தெரிந்து கொண்டு அவரது குழந்தை ஆனவர்களும் விசேஷாத்மாக்களே. ஒவ்வொரு பிராமண ஆத்மாவும் பிறவியிலேயே பாக்கியவள்ளல், தந்தையின் நெற்றியில் உயர்ந்த பாக்கிய ரேகையை வரையப்பெற்ற மிக சிரேஷ்ட பாக்கியவான ஆத்மாக்கள். அத்தகைய பாக்கியவான என தன்னை உணர்கின்றீர்களா? அந்த அளவிற்கு பெரிய ஆன்மீக போதையை அனுபவம் செய்கின்றீர்களா? ஒவ்வொரு பிராமணன் உள்ளத்திலும் உள்ளபூர்வமான அன்பு பெருமிதம் தருகின்றார். இந்த பரமாத்மா அன்பானது முழு கல்பத்திலும் ஒருவர் மூலமாக ஒரு முறை மட்டுமே கிடைக்கின்றது. இந்த ஈஸ்வரிய போதை எப்போதும் ஒவ்வொரு செயலிலும் உள்ளதா? ஏனெனில் உலகிற்கே நாங்கள் கர்மயோகி வாழ்க்கை வாழ்பவர்கள் என்று சவால் விடுபவர்கள். அவ்வப்போது மட்டும் யோகம் செய்யும் யோகிகள் அல்ல. யோகி வாழ்க்கை வாழ்பவர்கள். வாழ்க்கை என்பது சதா காலத்திற்குமானது, இயல்பாக மற்றும் நிரந்தரமானது. 8 மணி நேரமோ 6 மணி நேரமோ யோகி வாழ்க்கை அல்ல. யோகம் என்பது நினைவே. பிராமண வாழ்வின் லட்சியமும் இயல்பானவையே நினைவிருக்கும். லட்சியத்திற்கேற்ப லட்சணமும் இயல்பாக வரும். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. இன்றைய முரளியில் பிராமண உலகத்தை பற்றி தந்தை மிக அழகாக வர்ணிக்கின்றார். மீண்டும் அதனை பார்ப்போம். இன்று பிராமண உலகை படைப்பவர் நாலாபுறமும் உள்ள தனது பிராமண குழந்தைகளை பார்த்து கொண்டிருக்கின்றார். இந்த பிராமண உலகம் சின்ன சிறிய உலகம், ஆனால் மிக உயர்ந்த அன்பான உலகம். இந்த பிராமண உலகம் அகிலத்திலேயே விசேஷ ஆத்மாக்களின் உலகம். ஒவ்வொரு பிராமணரும் கோடியில் சிலர், அந்த சிலரிலும் சில ஆத்மாக்கள். ஏனெனில் தனது தந்தையை தெரிந்து கொண்டு தந்தையின் ஆஸ்திக்கு அதிகாரி ஆகியுள்ளனர். தந்தை எந்த அளவிற்கு உயர்ந்ததிலும் உயர்ந்தவரோ, தந்தையை தெரிந்து கொண்டு அவரது குழந்தை ஆனவர்களும் விசேஷாத்மாக்களே. ஒவ்வொரு பிராமண ஆத்மாவும் பிறவியிலேயே பாக்கியவள்ளல், தந்தையின் நெற்றியில் உயர்ந்த பாக்கிய ரேகையை வரையப்பெற்ற மிக சிரேஷ்ட பாக்கியவான ஆத்மாக்கள். அத்தகைய பாக்கியவான என தன்னை உணர்கின்றீர்களா? அந்த அளவிற்கு பெரிய ஆன்மீக போதையை அனுபவம் செய்கின்றீர்களா? ஒவ்வொரு பிராமணன் உள்ளத்திலும் உள்ளபூர்வமான அன்பு பெருமிதம் தருகின்றார். இந்த பரமாத்மா அன்பானது முழு கல்பத்திலும் ஒருவர் மூலமாக ஒரு முறை மட்டுமே கிடைக்கின்றது. இந்த ஈஸ்வரிய போதை எப்போதும் ஒவ்வொரு செயலிலும் உள்ளதா? ஏனெனில் உலகிற்கே நாங்கள் கர்மயோகி வாழ்க்கை வாழ்பவர்கள் என்று சவால் விடுபவர்கள். அவ்வப்போது மட்டும் யோகம் செய்யும் யோகிகள் அல்ல. யோகி வாழ்க்கை வாழ்பவர்கள். வாழ்க்கை என்பது சதா காலத்திற்குமானது, இயல்பாக மற்றும் நிரந்தரமானது. 8 மணி நேரமோ 6 மணி நேரமோ யோகி வாழ்க்கை அல்ல. யோகம் என்பது நினைவே. பிராமண வாழ்வின் லட்சியமும் இயல்பானவையே நினைவிருக்கும். லட்சியத்திற்கேற்ப லட்சணமும்
இயல்பாக வரும். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. இன்றைய முரளியில் பாபா எடுத்தவுடனே சொல்கின்றார், 4 பாடங்களிலும் தாங்கள் அனுபவி மூர்த்தியாக வேண்டும் என்று. அதை பற்றி இப்பொழுது நாம் பார்ப்போம். ஒவ்வொரு குழந்தையும் தன்னை சோதனை செய்யுங்கள். ஒவ்வொரு பாடத்தையும் அனுபவத்தில் கொண்டு வந்தேனா? 4 பாடங்கள் எது? ஞானம், யோகம், தாரணை, சேவா. அது எல்லோருக்கும் தெரிந்ததே. ஆனால் ஞானத்தை நடைமுறையில் கொண்டு வர வேண்டும். ஞானத்தை நடைமுறைப்படுத்தினால் இயல்பாகவே ஒவ்வொரு செயலும் ஞானம் நிறைந்ததாக, சக்தி வாய்ந்ததாக இருக்கும். ஞானமே ஒளியும் சக்தியுமாக உள்ளது. அவ்வாறே யோகி சொரூபம், யோக நிலை, யுக்து சொரூபம், தாரணை சொரூபம் என்றாலே ஒவ்வொரு செயல், ஒவ்வொரு கர்மேந்திரியமும் ஒவ்வொரு குணத்திலும் நடைமுறைப்படுத்துவதாகும். சேவையில் அனுபவி. சேவாதாரி என்றாலே நிரந்தர இயல்பான சேவாதாரி. மனம், சொல், செயல், உறவு முறையில் ஒவ்வொரு செயலிலும் இயல்பாகவே சேவை நடைபெறும். இதனையே 4 பாடங்களிலும் அனுபவசாலி என்பதாகும். ஆக அனைவரும் எவ்வளவு தூரம் அனுபவி என்பதை சோதனை செய்யுங்கள். ஒவ்வொரு குணத்திலும் சக்தியிலும் அனுபவி ஆகுங்கள். அனுபவமே தக்க சமயத்தில் உதவும் என்பார்கள். அனுபவியின் அனுபவமானது எந்த சூழலிலும் ஒரு நொடியிலும் சமாதானம் செய்வார்கள். இன்னலாகாது, சமாதானமாகும். புரிந்ததா? இப்போது நேரத்தின் அருகாண்மை, தந்தைக்கு நிகர ஆவதற்கான அருகாண்மை, சமாதான சொரூபத்தை அனுபவம் செய்க. வெகு காலமாக சச்சரவுகள் வருவதும் அதற்காக சமாதானம் செய்வதற்கான முயற்சியிலேயே இருந்தீர்கள். இப்போது பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையையும் சுயமரியாதையுடன் சுயராஜ்ய அதிகாரியாக சமாதான சொரூபமாக பார்க்க விரும்புகின்றார். அனுபவ மூர்த்திகள் ஒரு நொடியில் மாற்றிவிட முடியும். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. தனது சக்திசாலியான மனதின் மூலம் சக்தி கொடுக்கும் சேவை செய்யுங்கள் என்று இன்றைய முரளியில் என்ன கருத்தை தெரிவிக்கிறார் பாருங்கள். வார்த்தைகளின் சேவை இயல்பாகிவிட்டது. அவ்வாறே மனதில் சேவையும் இயல்பாக வேண்டும். வார்த்தையுடன் மனதாலும் இணைந்தே சேவை செய்தால் வார்த்தைகள் குறையும். வார்த்தையால் செலவாகும் சக்தி மனோசேவையின் ஒத்துழைப்பால் வார்த்தையின் சக்தி சேமிப்பாகும். மேலும் சக்தி வாய்ந்த மனோநிலையின் சேவையால் வெற்றி அதிகம் அனுபவமாகும். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. 6:30 முதல் 7:30 மணி வரை சகோதரிகள் அனைவரும் ஒரே சுத்த சங்கல்பத்துடன் இயற்கை உட்பட உலகின் அனைத்து ஆத்மாக்களுக்கும் சாந்தி சக்தியின் ஒளிக்கதிர்களை வழங்கும் சிறப்பான சேவை செய்க. பாப்தாதாவின் நெற்றியிலிருந்து சக்தி வாய்ந்த ஒளிக்கதிர்கள் எனது நெற்றியில் நிரம்பி என்னிலிருந்து வெளிப்பட்டு முழு உலக உருண்டையின் மீது பரவுகிறது என்று யோகா செய்க. பரப்புங்கள். ஓம் சாந்தி. மனம் தூய்மையாகட்டும், உடல் புனிதமாகட்டும். மனம் தூய்மையாகட்டும், உடல் புனிதமாகட்டும். அதுதான் மனிதனின் தன்மை என்று சொல்லுவோம். அதை மனித வாழ்வின் பெருமை என்று சொல்லுவோம். அந்த முழுமை பெற்ற மனிதரே மகான்களாம்.
மனம் தூய்மையாகட்டும், உடல் புனிதமாகட்டும். அதுதான் மனிதனின் தன்மை என்று சொல்லுவோம். அதை மனித வாழ்வின் பெருமை என்று சொல்லுவோம். அந்த முழுமை பெற்ற மனிதரே மகான்களா. எண்ணத்தில் சொல்லில் தூய்மைதான் மனிதனின் முழுமையா, மனிதனின் தூய்மையா. எண்ணத்தில் சொல்லில் தூய்மைதான் மனிதனின் முழுமையா, மனிதனின் தூய்மையா. மனிதனின் பிறப்பு என்பது உலகத்தில் புனிதமா, உலகத்தில் புனிதமா. உன் வாழ்வின் நடப்பிலும் நல் மனித உறவிலும் பரிசுத்தம் நிறைந்து அறத்தை போற்றி வாழுவோம். அதன் பாதை தன்னில் தனித்துவத்தை போற்றுவோம். அந்த முழுமை பெற்ற மனிதரே மகான்களா. தேனின் பார்வை போலவே உன் பார்வை இருக்கட்டும், உன் பார்வை இருக்கட்டும். தேனின் பார்வை போலவே உன் பார்வை இருக்கட்டும், உன் பார்வை இருக்கட்டும். சொல்லிலும் தேனை போலவே இனிமை இருக்கட்டும், இனிமை இருக்கட்டும். உன் வாழ்க்கை என்பது ஒரு தேர்வு போலத்தான். இந்த சோதனையில் வெல்வதுந்தன் திறமையே, அந்த திறமையை அடைவதுதான் முழுமையே. அந்த முழுமை பெற்ற மனிதரே மகான்களா. மனம் தூய்மையாகட்டும், உடல் புனிதமாகட்டும். மனம் தூய்மையாகட்டும், உடல் புனிதமாகட்டும். அதுதான் மனிதனின் தன்மை என்று சொல்லுவோம். அதை மனித வாழ்வின் பெருமை என்று சொல்லுவோம். அந்த முழுமை பெற்ற மனிதரே மகான்களா. மனம் தூய்மையாகட்டும், உடல் புனிதமாகட்டும். மனம் தூய்மையாகட்டும், உடல் புனிதமாகட்டும். மனம் தூய்மையாகட்டும், உடல் புனிதமாகட்டும்.